ரீசெண்டா வெளியான தனுஷ், ராஜ்கிரண், நித்யா மேனன், சத்யராஜ், அருண் விஜய், சமுத்திரகனி, பார்த்திபன் நடித்த இட்லி கடை படத்தை பத்தி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்ப வாங்க நம்ம இட்லி கடைக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஒரு வழியா இட்லி கடைக்கு வந்தாச்சு. இட்லி வெந்துச்சா வேவலையா இல்ல ஆறி போன இட்லியை கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். இந்த இட்லி கடையோட மெயின் கேரக்டர் ராஜ்கிரண் தாங்க. ஏன்னா அவர் தான் இந்த இட்லி கடையோட ஓனரா இருக்கிறாரு. இவருடைய பேரு சிவனேசன். இவர் நடத்துறது சிவனேசன் இட்லி கடை. காலையிலேயே அதிகாலை இல்லனா நள்ளிரவுன்னு கூட சொல்லிக்கலாங்க. 3 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தன்னுடைய இட்லி கடைக்கு போய், அதுவும் இந்த காலத்துல ஆட்டுக்கல்லுல மாவாட்டி இட்லி சுடுறதா இவருடைய வழக்கமாவே இருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து, ஏன் அவருடைய கல்யாணத்துல இருந்து இந்த ஆட்டுக்கல்லுல மாவாட்டி தான் இட்லி சுட்டு மக்களுக்கு கொடுக்கறதாவும் அந்த டேஸ்டுக்கு ஒரு தண்ணி ருசியே இருக்கிறதாவும் சொல்றாங்க. ராஜ்கிரனோட பையன் தான் தனுஷ். தனுஷோட பேர் முருகன். இந்த படத்துல இவரும் என்ன பண்றாரு, அப்பா மாதிரியே நம்மளும் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போய் சிட்டிக்கு போய் கேட்டரிங் எல்லாம் படிக்கிறாரு. என்னதான் கேட்டரிங் படிச்சாலும் அப்பாவோட டேஸ்டுக்கு இட்லி சுட முடியுமானா நிச்சயமா இல்ல. உங்க அப்பா கிட்ட சொல்றாரு, எவ்வளவு நாளைக்குப்பா இந்த ஆட்டுக்கல்லுலயே நீங்க மாவாட்டிட்டு இருப்பீங்க, அதனால நான் உங்களுக்கு நான் கிரைண்டரும் மிக்சியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இனிமேட்டு நீங்க கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பையன் ஐயோ நமக்கு ஏதோ வித்தியாசமா ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்கு, சரி இதை வச்சு நம்ம இட்லி ஊத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் என்ன பண்றாருன்னா ஆட்டுக்கல்லுல மாவாட்டுறதுக்கு பதிலா இப்ப கிரைண்டர்ல மாவாட்டுறாரு. மாவாட்டி இட்லி ஊத்துனா இட்லி நல்லாவே இல்லை. இவ்வளவு நாளா அவர் சுட்ட இட்லியோட டேஸ்ட் இந்த இட்லியில வரவே இல்லை. அதனால மாவன்ட்ட என்ன சொல்லிடுறாரு, இல்ல என்னால இதுல எல்லாம் மாவாட்டி இட்லி ஊத்துனா என்னோட கஸ்டமர் போயிருவாங்க, என் இட்லியோட டேஸ்டே இல்லை, அதனால எனக்கு இதெல்லாம் வேணாம்பா. வழக்கம் போல நான் ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் மாவாட்டி சட்னி அரைச்சு நான் என்னோட மக்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரினோ தனுஷ் என்ன பண்றாரு, நீங்க என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, இந்த குண்டாஞ்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருங்க, என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாது. வெளியூர்ல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு கேட்டாலும் அதுவும் முடியாதுங்கிறீங்க, நீங்க ஆரம்பிக்க வேணாம் நான் ஆரம்பிக்கிறேன், உங்க பேரை வைக்கிறேன் அப்படின்னா என்ன என் பேர் அங்க கெட்டு போயிடும், அதனால அதையும் செய்யாத, நீ வேற என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தனுஷன் கடுப்பாயி நீங்க இங்கேயே இருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்புறாரு. தனுஷோட அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, சந்தோஷமா போயிட்டு வாப்பா, ஆனா எங்களுக்கு அப்புறமேட்டு நீ தான் இந்த கடையை எடுத்து நடத்தணும், எங்களுடைய ஆன்மா இந்த கடையை சுத்தி தான்ப்பா இருக்கும், மக்களுக்கு இது ஒரு சேவையாவே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால நீ இந்த கடையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வகையில தனுஷும் கேட்டரிங் படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுல நல்ல ஒரு ஹோட்டல்ல சீஃப் குக்கா வேலை செய்யறாரு. கிட்டத்தட்ட இவரு போய் அந்த ஹோட்டல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் 15% இருந்து 50% வரைக்குமே லாபம் அவங்களுக்கு அதிகமாகுது. இந்த ஹோட்டலோட ஓனர் யாருன்னா நம்ம சத்யராஜ் தாங்க. சத்யராஜுக்கு தனுஷை விடுறதுக்கு மனசே இல்லை. இவன் போயிட்டானா நம்மளுடைய ப்ராஃபிட் எல்லாமே குறைஞ்சிரும், இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்போதுதான் தன்னுடைய மகளான மீரா தனுஷை லவ் பண்றதா தெரியுது. இதாண்டா சாக்கு, 2 பேத்துக்கும் உடனே என்கேஜ்மெண்ட் பண்ணிருவோம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தனுஷ் எங்கேயும் போக மாட்டான்ல, நமக்கும் அதிகப்படியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இது ஒரு பக்கம் நடக்க அருண் விஜய அவங்க அப்பாவான சத்யராஜ் கண்டிச்சதே கிடையாது. அவன் எது தப்பு செஞ்சாலும் சத்யராஜ் கண்டிக்காம அவன் இஷ்டத்துக்கு விட்டுருவாரு. இது மாதிரி விட்டதுனால அருண் விஜய் தேவையில்லாத கெட்ட கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் ஆளாகி போலீஸ் இப்ப தேடிக்கிட்டு ஹோட்டலுக்கே வர நிலைமை வந்துருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த தனுஷ் என்ன பண்றாருன்னா, போலீஸ் கால்ல விழுந்து கெஞ்சி இனிமேட்டு தப்பு பண்ண மாட்டாரு, இது லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும் அப்படின்னு அருண் விஜய காப்பாத்தி விடுறாரு. உடனே காப்பாத்தி விட்டாலும் அருண் விஜய்க்கு அது எப்படி ஒத்து வரும், ஒரு வேலைக்காரன் என்னைய போலீஸ்ல இருந்து காப்பாத்தி விடுறது, இது எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தனுஷை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. என்னதான் அடிச்சாலும் உதச்சாலும் தனுஷ் ரொம்ப பொறுமைசாலியா, திரும்பி அடிக்கவே மாட்டாராம். ஏன்னா அவங்க அப்பா அகிம்சைவாதியாமா, அதனால இவர் ஒண்ணுமே சொல்லாம அருண் விஜய விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. ஆனா இந்த கல்யாணம், அதாவது தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணனான அருண் விஜய்க்கே விருப்பம் இல்ல. அப்படி முத நாள் எல்லாம் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது அப்பா அம்மா வரலையா அப்படின்னு கேட்டா அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வாங்கன்னு கூப்பிட்டா, இல்லப்பா எங்களால பிளைட் ஏறிலாம் வர முடியாது, நீயே நல்லபடியா இருந்தா சரி, எங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிரனும் தனுஷோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. சரி நீங்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கும் போதுதான் தனுஷ்க்கு ஒரு போன் வருது. என்ன அப்படின்னா, உங்க அப்பா ராஜ்கிரண் இங்க ஊர்ல இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னு போன் வருது. இதை கேட்டோடனே தனுஷ் என்ன பண்றாருன்னா, வேக
வேகமா ஃபாரின்ல இருந்து கிளம்பி தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வந்து அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குகளையும் செஞ்சு முடிக்கிறாரு. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, இனிமேட்டு உங்க அப்பா கடையை நம்ம தான்ப்பா எடுத்து செய்யணும், உங்க அப்பா அந்த கடையில இருக்க மாதிரியே எனக்கு தோணுது, அதனால நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, விடிய காலைல 3 மணிக்கு அவங்க கணவரான ராஜ்கிரனை எழுப்புறதுக்கு எழுந்திருச்சு போறாங்க. என்னங்க மணி 3 ஆயிடுச்சு, எந்திரிக்காம என்ன பண்றீங்க அப்படின்னு சத்தம் கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த தனுஷ்க்கு ரொம்பவே கண் கலங்கி போயிடுறாரு. அம்மா இங்க அப்பா இல்லவே இல்ல, அம்மா அப்பா வந்து நம்மள விட்டுட்டு போய் இப்போ நாளாச்சு, அதனால நீங்க கொஞ்சம் உங்களுடைய மனசை மாத்திக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கே ஞாபகம் இருக்கு, ஆமா நம்ம அப்பா நம்ம கூட இல்லல, சரி வா போய் நம்ம இட்லி கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே தன்னுடைய மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான் இந்த கடையில உங்க அப்பா இல்லைனாலும் கூட இங்க பார்த்தா உங்க அப்பா இங்க தொடர்ந்து நிக்கிற மாதிரி வேலை செய்யற மாதிரியே எனக்கு தோணுதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய அப்பாவோட இறுதி சடங்குக்காக வந்த தனுஷ் இப்ப அம்மாவும் தவறு விட்டு இப்ப 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த டைம்ல தான் ஊர்ல இருந்து சத்யராஜ் வந்து போன் பண்ணி, என்னப்பா கல்யாணம்னு சொன்னேன், நீ இன்னும் ஆளை காணோம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கவும் எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், எங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி இவனா இப்படியே சொல்லிட்டு இருக்கான், இவனை விட்டா ஒன்னும் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் என்ன பண்றான்னா, தன்னுடைய மகனான அருண் விஜயை விட்டு போய் அவனை தூக்கிட்டு வாடா அப்படின்னு அனுப்பி விடுறாரு. இங்க தனுஷ் என்ன பண்றானா, அவன் கூடயே இருந்த நித்யா மேனன் வந்து அவங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இப்ப தனுஷுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்லி ஊத்துறது, சட்னி அரைக்கிறது இப்படின்னு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ரெகுலரா சாப்பிட்ற ஒரு தாத்தா வந்து அந்த ஹோட்டல்ல சாப்பிட வர்றாரு. அப்ப சாப்பிட வரும்போதுதான் தனுஷ் வந்து அந்த இட்லி வந்து எடுத்து வைக்கிறாரு. அப்பதான் அந்த தாத்தா ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னதான் நீ இட்லி சுட்டாலும் ஃபாரின்ல போய் வேலை செஞ்சாலும் உங்க அப்பா ஊத்துற இட்லிக்கான டேஸ்டும் இந்த இட்லியில இல்லவே இல்லை, அவருடைய இடத்த உன்னால இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு உடனே ரொம்ப கஷ்டமா போயிருது. அப்படி நம்ம அப்பா செய்யற இட்லியில மட்டும் எப்படி இந்த டேஸ்ட் வருது, நமக்கு மட்டும் வரவே இல்லையே அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. அந்த டேஸ்ட் வரவே இல்லை. இதனால மக்களும் அவ்வளவா இந்த சிவனேசன் இட்லி கடைக்கு வந்து சாப்பிடறதுன்னு நிறுத்திட்டாங்க. உடனே தனுஷுக்கு ஒரே அழுகையா வருது. அப்படியே தூங்கிடுறாரு. உங்களுடைய டேஸ்ட் வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ராஜ்கிரண் வந்து தனுஷோடைய கனவுல வந்து பேசுறாரு, நீ ஏன்பா கவலைப்படுற, உன் கூட தான் நான் இருக்கேன், நீ இதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது தனுஷ் கேக்குறாரு, உங்க இட்லியோட டேஸ்ட் வந்து என் இட்லிக்கு வரல, அதனால மக்கள் வந்து என்கிட்ட நம்ம கடையில வந்து இட்லி வாங்குறதுக்கு வர்றதே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னோடனே, நீ கவலைப்படாதப்பா, உன் கூடயே தான் நான் இருக்கேன், உன் கண்ணு முன்னாடியே தான் அதுக்கான சீக்ரெட் இருக்கு, நீ நல்லா யோசிச்சு பாரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் என்ன பண்றான்னா, அவங்க அப்பா மாதிரியே விடிய காலையில 3 மணிக்கு எழுந்துருச்சு அவங்க அப்பா மாதிரியே குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு துண்டு எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. 3 மணிக்கு போய் இப்ப இட்லி எதுல ஆட்டுறாருன்னா கிரைண்டர்ல ஆட்டாம ஆட்டுக்கல்லுல ஆட்டுறாரு. கிட்டத்தட்ட ஃபாரின்ல ஒரு 10-15 பேத்துக்கு மேல வச்சு வேலை பார்த்த தனுஷால ஒரு 5 நிமிஷம் கூட இந்த ஆட்டுக்கல்லுல மாவாட்ட முடியல. ஆனா அவங்க அப்பா இத்தனை வருஷமா எப்படி இந்த ஆட்டுக்கல்லுல மாவாட்டினாருன்னே தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டுக்கல்லுல மாவாட்ட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2.5 இருந்து 3 மணி நேரமா ஆட்டி ஒரு வழியா மாவாட்டி முடிச்சு இட்லி ஊத்துறாரு. இட்லியை ஊத்தி எடுத்து அந்த அதே தாத்தா திரும்ப வரும்போது அந்த இட்லியை வைக்கும் போது இப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு, அப்படியே சிவனேசனோட டேஸ்ட் வந்து நீ செஞ்ச இட்லிலையும் இருக்கு, உங்க அப்பனையே நீ மிஞ்சிட்ட, சிவனேசம் புள்ளங்கிறத நிரூபிச்சுட்டடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தனுஷுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. இந்த டைம்ல தான் ஃபாரின்ல இருந்து கிளம்புன அருண் விஜய் இப்போ கடை முன்னாடி வந்து நிக்கிறான். இதை பார்த்துட்டு தனுஷ் போய் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஏன்டா இந்த 1.5 நாள் இட்லி கடைக்கு தான் என் தங்கச்சியை விட்டுட்டு நீங்க வந்து இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். நீ இது மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்காது, எங்க அப்பாவோட கடை எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு டைம் கொடு, நீ இப்ப ஊருக்கு போன்னு சொல்றான். ஆனா அருண் விஜய் என்ன பண்ணிடுறான், நேரா கடைக்கு போந்து அந்த சிவனேசன் இட்லி கடைங்கிற இருக்கிற போர்டை தூக்கி கீழே போட்டுறான். இதை பார்த்த தனுஷ்க்கு கடுப்பாய் அருண் விஜய் போட்டு நல்லா அடி வெளுத்து நவுத்திடுறான். உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. இந்த விஷயம் வந்து சத்யராஜுக்கு போயிருது. இவ்வளவு நாளா ஏன் இவ்வளவு வருஷங்களா என் பையன் மேல நான் என் கையவே வச்சதில்ல, அப்படிப்பட்டவனா எப்படிடா நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சிடுறாரு. தனுஷ் தனியா கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு வயல்வெளி பக்கம் தனுஷ ஒரு 4-5 பேரை அடிச்சு போட்டுறாங்க. அடிச்சு போட்டு சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அப்பதான் பார்த்திபனுடைய என்ட்ரி வருது. பார்த்திபன் நேரா போய் இந்த மாதிரி கேஸ் ஆயிடுச்சு, ஒருவேளை தனுஷ் வந்து செத்து போயிட்டானா நீங்க யாருமே சும்மா இருக்க முடியாது, அப்புறம் போலீஸ் கேஸ் நீங்க அலைய வேண்டியதுதான், இந்த ஊர் மக்களே இது எல்லாத்துக்குமே சாட்சி அப்படின்னு சொல்லி சத்யராஜ வந்து பார்த்திபன் மிரட்டிடுறான். ஒரு வழியா தனுஷும் கண் முழிச்சதுனால இவங்க எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் சத்யராஜ்
சத்யராஜுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. எப்படி இருந்தவனா நம்ம பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்ம எல்லாம் பண்ணி கடைசியில ஒரு 1.5 இட்லி கடைக்காண்டி இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, பத்தாவதுக்கு என் பையன் மேலேயே கை வச்சுட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, இவனை நம்ம டைரக்டா டார்கெட் பண்ணோம்னா நம்ம தான் தெரிஞ்சு போயிடும், அதனால நம்ம இன்டைரக்டா தான் அவனை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட சொல்றாங்க. பையன் கிட்ட என்ன சொல்றான், அவனுடைய இட்லி கடை யார் பேர்ல இருக்கு, அந்த எப்படியும் நிச்சயமா கிராமத்துல யாருமே அதுக்கான டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, யாருடைய நிலத்திலயோ இல்லைன்னா புறம்போக்கு நிலத்துல கூட சும்மா ஒரு பில்டிங் மாதிரி ஒரு சின்ன கட்டடம் மாதிரி கட்டி, அதுவும் கட்டடம் கூட இல்லைங்க, மண் செவுரு எழுப்பி மேல கூரை வேஞ்சிருப்பாங்க. அதனால அந்த இடம் யார் பேர்ல இருக்கோ அதை நம்ம வாங்கிரும். இல்ல புறம்போக்குல இருந்துச்சுன்னா நம்ம கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த இட்லி கடையை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு யாரை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம பார்த்திபனை தான் பிடிக்கிறாங்க. ஏன்னா லோக்கல் போலீஸுக்கு தான் அந்த ஏரியா யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதனால பார்த்திபனுக்கு காசை கொடுக்குறாங்க. பார்த்திபனும் அந்த காசை வாங்கிட்டு அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல யார் பேர்ல இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதும் அதை கடைசியில போய் சத்யராஜ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி என்ன இன்ஃபார்ம் பண்றாருன்னு பார்த்தா அது எல்லாம் லீகலா தான் இருக்கு. அது தனுஷோட அப்பா பேர்ல தான் அந்த இடம் இருக்கு, அதுக்கான கடை வைக்கிறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்கள்ட்ட கரெக்டா இருக்கு, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்திபன் சொல்லிடுறான். அப்பதான் பார்த்திபன் கூடவே இருந்த ஒரு கான்ஸ்டபிள் கேக்குறான், ஏயா நீ தான் போய் காசு வாங்கின எல்லாம் பண்ண, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் என்னென்னமோ விசாரிச்ச, கடைசியில் நீ இப்படி சொல்றியோ, உன்னை என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு பார்த்திபன் கேட்கவும், பார்த்திபன் அப்பதான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாரு. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சாப்பிடறதுக்கு காசு இருக்காதாமா. ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம போறப்ப சிவனேசன் தான் அந்த பசங்களுக்கு எல்லாம் காசு வாங்காம இட்லி கொடுப்பாராம். அதை சாப்பிட்டுட்டு போய் தான் படிச்சு நான் இவ்வளவு பெரிய ஆளா நிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானும் இந்த ஊர்க்காரன் தாண்டா, அது எப்படி நம்ம ஊர்க்காரனை நம்மளே விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சொல்லி மக்கள் மத்தியில ரொம்பவே ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது சமுத்திரக்கனியால ஒரு பிரச்சனை வரும். சமுத்திரக்கனி என்ன பண்ணுவான்னா, சமுத்திரக்கனிக்கும் இந்த கடை மேல ஒரு கண்ணு, அவங்க அப்பா இறந்தோடனே இந்த கடையை கேட்பான். அப்பையும் தனுஷ் தர முடியாதுன்னு சொல்லிடுவான். அதனாலயே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். அடுத்து அவங்க அம்மா இறந்துருவாங்க. அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கடையை தருவான் அப்படின்னு பார்த்தா அப்பையும் தரமாட்டான். என்னென்னமோ பண்ணி பார்ப்பான், அந்த கடையை அவனால அபகரிக்கவே முடியாது. நீ கடை தானே தர மாட்டேங்கிற, இருறா உனக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நித்யா மேனனை போய் அவங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்பான். இந்த மாதிரி உங்க பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏன்டா ஊரே தனுஷ் பக்கம் தான் இருக்கு, நான் மட்டும் உனக்கு என் பொண்ணை கொடுப்பேனா, நான் என் பொண்ணை தனுஷுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வெளியே துரத்திடுவான். உடனே கடுப்பான சமுத்திரக்கனி என்ன பண்ணுவான், தனுஷை எப்படியாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நினைச்சுக்கிட்டே போவான். அந்த கடைக்கு போய் ஏதாவது பண்ணிடுவோன்னு போகும்போதுதான் அவங்க அப்பா இறந்தோடனே ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம் அவங்க வீட்டுல. அவங்க அம்மா அந்த கண்ணுக்குட்டி அடுத்து சிவனேசனே பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு சிவனேசன்னே பேர் வச்சிருப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டி அவங்க வீட்டுல இருக்கும். அந்த தனுஷை கொல்றதுக்காண்டி தான் சமுத்திரக்கனி போயிருப்பான். ஆனா வீட்டுல தனுஷ் இல்லாததுனால அந்த கண்ணுக்குட்டியை வெட்டுறதுக்கு போயிருவான் சமுத்திரக்கனி. அந்த டைம்ல எங்க இருந்து வருவான்னு தெரியாது. ஏன்டா வெட்டுறதுனா என்ன, கொல்றதுனா என்ன கொல்றா, ஏன்டா வாயிலா ஜீவனை கொல்றன்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனியை அட்டி பொலன்னு துரத்தி விட்டுருவான். இங்கே சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அங்க அருண் விஜய் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, கடையை அப்படியே கொளுத்தி விட்டுருவான். கடை ஃபுல்லாவே எரிஞ்சிரும். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கடையை அணைச்சிட்டு இருப்பாங்க. போய் பார்த்தா எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போயிரும். இதை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பான் தனுஷ். அப்பதான் நித்யா மேனன் ஒரு விஷயத்த சொல்லுவா. என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னதான் இவங்க கடையை அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் எரிச்சு விட்டு இருந்தாலும் மண் செவுரு விழுந்தா திரும்ப நம்ம கல்லு பண்ணு வச்சு நம்ம கட்டிடலாம். கூரை போயிருந்தாலும் கூட கூரைய நம்ம வேஞ்சிடலாம். ஆனா முக்கியமா உங்க அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு போன இந்த ஆட்டாங்கல்லும் அம்மிக்கல்லும் அப்படியே தான் இருக்கு, இது இருந்தா நமக்கு போதும், நம்ம என்ன எதை வேணா சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் தனுஷ்க்கு ஒரு நம்பிக்கை அடுத்த வேலையை ஆரம்பிப்பான். அங்க என்ன நடக்கும் ஃபாரின்ல அப்படின்னா, இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே தன்னுடைய தங்கச்சியான மீராவுக்கு தெரிஞ்சிரும். அவ தன்னுடைய அண்ணனான அருண் விஜய அடிச்சுப்படுவா. ஏன்டா இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காடா, நீ தான் அவனை கொல்றதுக்கு பிளான் பண்ணன்னு தெரிஞ்சும் அவன் பேரை சொல்லவே கிடையாது. நீங்க 2 பேரும் தனுஷுக்கு எவ்வளவு கொடுமை பண்ணாலும் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவன் அதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாம எந்த அளவுக்கு அவன் உங்களை காப்பாத்திட்டு இருக்கான். ஆனா நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கடையை வேற எரிச்சுட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு சொல்லி அடிச்சிருவான். அடிக்கவுமே சத்யராஜுக்கு கோவம் வந்துடும். என் பையனை நானே அடிச்சதுல நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய மகள் கிட்டேயே சண்டைக்கு போறான். உடனே மகள் சொல்றா, இந்த அடியை நீங்க அடிச்சு வளர்த்திருந்தீங்கன்னா உங்க பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான், எல்லாம் உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ மீரா திட்டிட்டு இருக்கும் போதே துப்பாக்கியை எடுத்து அருண் விஜய சுடுற மாதிரி போறா. கடைசியில உங்களையே சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லடா, நான் தான் என்ன சுட்டுக்கணும், ஏன்னா உங்கள்ட்ட எல்லாம் மகளாவும் தங்கச்சியாவும் நான் பிறந்தேன் பாரு, என்னைய சொல்லணும்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போறா. அப்பதான் அருண் விஜய் சொல்றான், சுட்டுக்கிட்டு சாவு,
அப்பதான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, நீ அவனுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண போய் தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அதனால சுட்டுக்கிட்டு சாவு அப்படின்னு அருண் விஜய் சொன்னதை கேட்டு சத்யராஜுக்கு கோவம் வந்துரும். இப்பதான் முதலா சத்யராஜ் வந்து அருண் விஜய அடிக்கிறான். நான் உன்னை ஆரம்பத்துல இருந்தே இப்படி அடிச்சு வளர்த்திருந்தானா நீ இப்படி வந்து இருக்க மாட்டடா, உன்னாலதான்டா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சத்யராஜும் திட்டுறாரு. இப்போ ஓரளவுக்கு சத்யராஜ் அருண் விஜய்க்கும் ஒரு புத்தி வந்துருது, நம்ம பண்ணதான் தப்பு, அவன் பாட்டுக்கு அவன் வழியில போறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி ஃபாரின்ல இருந்து தனுஷோட கடைக்கு வராங்க. தனுஷோட கடைக்கு வந்தா மீரா சொல்றான் நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் சொல்றான். என்னதான் இருந்தாலும் அருண் விஜய்க்கு தனுஷ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க முடியல, ஏன்னா அவனுடைய பிரஸ்டீஜ் வந்து அவனை தடுக்குது. இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அருண் விஜய் வந்து மன்னிப்பு கேட்கறான். கேட்டோடனே தனுஷும் ஓகே நான் மன்னிச்சிட்டேன் வீடு அப்படிங்கவும் மீரா சொல்றா நீ இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும், அப்படின்னாதான் அவனுக்கெல்லாம் புத்தி வருங்கவும். இல்ல பரவாயில்ல வேணாம் அப்படின்னு தனுஷ் சொல்றான். இல்ல நீ கொடுத்துதான் ஆகணும்னே தனுஷ் ஒரு வேலை கொடுக்குறான். என்னன்னா அந்த ஆட்டாங்கல் எல்லாம் மாவரைச்சு கொடுக்கணும், இதுதான் பனிஷ்மெண்ட். சரின்னா அருண் விஜயும் உட்காந்து அந்த ஆட்டாங்கல் மாவரைக்கிறான். மாவரைக்கும் போது பார்த்தா அவனால அதை மாவை அரைக்கவே முடியல. ஆட்டாங்கல் நீ எவ்வளவு வேணா என்ன அடிச்சுக்கோ இல்ல கொல்றதுனாலும் கொல்லுக்கோ, நிச்சயமா என்னால இந்த ஆட்டுக்கல்ல என்னால மாவே அரைக்க முடியல, தயவு செய்து என்ன விட்டுன்னு கெஞ்சுறான். நீ என்ன பண்ணாலும் உன்னை என்னால விட முடியாது, நீ இதுல மாவு அரைச்சு கொடுத்துட்டு நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுறான். கடைசியில இந்த சத்யராஜும் அருண் விஜயும் திருந்தி நல்லபடியா வந்துடுறாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வருது. என்ன அப்படின்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வரும்போது அவங்களுக்கு சீதனமா வந்ததுதான் இந்த ஆட்டாங்கல்லும் அம்மிக்கல்லும். இதை வச்சுதான் அவங்க வந்து அவங்களுடைய முதல் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. இதுல மாவாட்டி இட்லி சுட்டு அவங்களுடைய பொழப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ் பிறந்த உடனே அவனை தூக்கி இந்த அம்மிக்கல்லுல தான் வச்சாங்களாமா. அதனால இந்த ஆட்டுக்கல் மேலையும் அம்மிக்கல் மேலையும் அவங்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு. இதுதான் இந்த இட்லி கடையினுடைய முழு கதையுமாவே இருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அப்படியே இன்னும் இந்த கதையை வேற என்ன மாதிரி எல்லாம் கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, இந்த இட்லி கடையில இட்லி வெந்திருந்துச்சா வேகாம இருந்துச்சா, சுட சுட அனல் பறக்க எவ்வளவு ருசியா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.